மோடி அண்ட் ஷா ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்காலை வென்றால் கூட பதற்றத்தில் இருக்கிறார்கள். குஜராத் லாபிக்கு ஏற்பட்ட பதற்றத்திற்கான காரணம் விஜய் விஜய் மற்றும் ராகுல் காந்தியுடைய ஒரு ரீல். இந்த ரீலை நேற்று டிலீட்டும் செய்து விட்டார்கள். மெட்டா எங்களுக்கு தெரியாது என்று கூறினார்கள். இந்தியாவில் மற்றும் இந்த ரீலை பார்க்க முடியாது. ஆனால் எஜுகேஷன் வெளிவந்தவுடன், அலிகேஷன்ஸ் வெளிவந்தவுடன் அந்த ரீலை மறுபடியும் போட்டுவிட்டார்கள். டெக்னிக்கல் கிளிச். அதனால் இதை இந்தியாவில் பார்க்க முடியும். ஆனால் இந்த ரீலை பற்றி ஒரு செய்தி வந்தால் கூட இன்னொரு பக்கம் சதன் இந்தியாவில் பிஜேபியுடைய அந்த பிடி இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே வீக்காக தான் இருந்தது. இப்போ சதன் இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களும் தன்னுடைய பிடிகளை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயம் இன்னைக்கு புரிந்துவிட்டது. தமிழ்நாட்டில் 234 தொகுதி, அதில் 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை வைத்து விஜய்வுக்கு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு காங்கிரஸ் உடைய ஆட்சி, விஜயுடன் அந்த கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துவிட்டது. கேரளாவில் 63 எம்எல்ஏக்களை கொண்ட காங்கிரஸ் ஆட்சி கேரளாவிலும் வந்துவிட்டது. தெலுங்கானா, இதே போன்று கர்நாடகா ஏற்கனவே காங்கிரஸ் கையில் இருந்தது. இப்போ ஆந்திர பிரதேசத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி அல்ல பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இன்னைக்கு பேக்ஃபுட்டில் வர தொடங்கி விட்டார்கள். இதில் மிக பெரிய அடி ராகுல் காந்தி மற்றும் கர்கேவுடைய கேம். தெலங்கானாவில் காங்கிரஸ், கர்நாடகாவில் காங்கிரஸ், கேரளாவில் காங்கிரஸ், தமிழ்நாட்டில் காங்கிரசின் கூட்டணி கட்சி. இந்த அனைத்தையுமே பார்த்து ஒரு நபர் கிங் மேக்கராக தன்னை எடுத்துக்காட்டிய நபர் இன்னைக்கு பதற்றத்தில் இருக்கிறார். அந்த நபருடைய பேர் தான் சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி கொஞ்சம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நிதிஷ்குமாரை எப்படி தீயில் விழுந்த ஈ போன்று தூர வீசினார்களோ அதே போன்று அடுத்த டார்கெட் சந்திரபாபு நாயுடு தான் என்கிற அந்த விஷயம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. டீலிமிட்டேஷன், இதை தாண்டி பல்வேறு விஷயங்களை வைத்து தென்னிந்தியாவில் பிஜேபியுடைய நிலையை பற்றி நாம் அனைவருமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் தென்னிந்தியாவுடைய இன்னொரு ஆக்ஷன், நேற்று விஜய் அவர்களுடைய அந்த பதவி பிரமாணம் எந்த அளவில் ஒட்டுமொத்த உலகமே ஒரு சினிமா பாணியில் அந்த பதவி பிரமாணம் நடந்தது. ஒட்டுமொத்த உலகமே வியந்து பார்த்து வந்த இந்த பதவி பிரமாணத்தில் பிஜேபிக்கு, சந்திரபாபு நாயுடுவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ராகுல் காந்தி அந்த இடத்தில் வந்தது. ராகுல் காந்தி கையில் எப்படி இந்த ஆட்சி போகலாம் என்கிற அந்த காரணம். சூப்பர் ஸ்டார் விஜய் மற்றும் ராகுல் காந்தி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பிரளயமாக வந்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி விஜயுடைய இந்த கேம் பிளானை ஆந்திரா கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டது. நாயுடுவுடைய பிளான் ஃபெயில் ஆகிவிட்டது. அமித்ஷாவுடைய பிளான், மோடியுடைய பிளான் ஃபெயில் ஆகிவிட்டது. காங்கிரஸை ஒரு முறை பார்த்து விடுங்கள். நாயுடு ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனாக தன்னை எடுத்து காட்டினார். கர்நாடகாவில் 224 எம்எல்ஏக்கள், இதிலிருந்து நேரடியாக 138 எம்எல்ஏக்கள் காங்கிரஸை சார்ந்த எம்எல்ஏக்கள். இது மட்டுமல்ல, கேரளாவை பொறுத்தவரையில் 63 எம்எல்ஏக்கள் காங்கிரஸை சார்ந்த எம்எல்ஏக்கள், பிஜேபி சார்ந்த எம்எல்ஏக்கள் வெறும் 3. தமிழ்நாட்டில் 5 காங்கிரஸ், வெறும் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் பிஜேபி சார்ந்த எம்எல்ஏ. 0 பிஜேபியிலிருந்து கொஞ்சம் தப்பித்து விட்டார்கள். ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுடைய மேப்பை பாருங்கள். கர்நாடகாவில் 224 எம்எல்ஏக்கள், தெலுங்கானாவில் 119, ஆந்திராவில் 175, தமிழ்நாட்டில் 234 மற்றும் கேரளாவில் 140. இத்தனை எம்எல்ஏக்களில் வெறும் காங்கிரஸோட எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை 282. அதாவது 5 எம்எல்ஏக்களில் 4 எம்எல்ஏக்கள் காங்கிரஸை சார்ந்த எம்எல்ஏக்கள், பிஜேபியின் எம்எல்ஏக்கள் ஒரு நபர் தான். இந்த ஈக்குவேஷன் தான் 2 நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ், அவர்களை தென்னிந்தியாவில்
ஒரு மிக பெரிய வீக் அண்ட் ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இது உண்மை கிடையாது. இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் 22 ஸ்டேட்களில் காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை பிடிச்சு, 22 ஸ்டேட்களில் பிஜேபி தன்னுடைய ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஆனால் தென்னிந்தியா எதற்காக இவ்வளவு முக்கியம்? தென்னிந்தியாவில் வளங்கள் இருக்கு, தென்னிந்தியாவில் பணம் இருக்கு, தென்னிந்தியாவில் டெவலப்மெண்ட் இருக்கு. மோடி அவர்கள் எந்த டெவலப்மெண்ட்டை கூவி கூவி வெத்து வருவாரோ அந்த டெவலப்மெண்ட்டை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்து வந்திருக்கிறார்கள், அமைத்து வைத்திருக்கிறார்கள். இதன்படிதான் நரேந்திர மோடி, அமித்ஷாவிற்கு ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காது, தோல்வி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். வெஸ்ட் பெங்காலில் வெற்றி பெற்றால் கூட உடனடியாக அமித்ஷா பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேஷ் தேர்தலுக்கான அந்த பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார். இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் தென்னிந்தியாவின் பயணத்திற்கு கிளம்பி இருக்கிறார். அதாவது கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவிற்கு சென்ற மோடி அவர்கள் காங்கிரஸை கரிச்சு கொட்டக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். அதாவது நீங்களே கேட்க போறீர்கள் அந்த வீடியோவை. ராகுல் காந்தி அண்ட் காங்கிரஸ் இவர்களை யாருமே நம்பக்கூடாது, நம்ப வைத்து கழுத்தறுத்து விடுவார்கள். அதைத்தான் காங்கிரஸ் செய்து வருகிறது. எந்த அளவில் டிஎம்கேவை இவர்கள் கழுத்தறுக்கிறார்கள் என்று அந்த விஷயத்தை அவர் எடுத்து காட்டுகிறார். 13-14 ஆண்டுகளாக எந்த விஜயும் ராகுல் காந்தியும் நண்பராக இருந்தார்களோ அந்த நட்பை வெளிப்படுத்தும்படி நேற்று ஒரு ஆட்சி அமைந்தது. இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத நரேந்திர மோடி என்னெல்லாம் பேசியிருக்கிறார் கர்நாடகாவில், நீங்களே கேட்டு விடுங்கள். कांग्रेस की पहचान आज एक परजीवी पार्टी की बन गई है और इसलिए वो पहला मौका मिलते ही अपने साथियों के साथ भी विश्वासघात करती है और इसलिए ही कहा जाता है कि कोई ऐसा सगा नहीं जिसे कांग्रेस ने ठगा नहीं. No one should trust ராகுல் or காங்கிரஸ். இது மட்டுமல்ல, பெங்களூர்ல இருந்து கிளம்பி நேரடியாக ஹைதராபாத்திற்கு சென்ற நரேந்திர மோடி ரேவந்த் ரெட்டி அவர்கள், காங்கிரசின் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தெலுங்கானா, மேடையிலிருந்தே அவர் பேசிய இந்த வார்த்தை அனைத்து மரியாதையும் அனைத்து சதிகளையுமே தாண்டி விட்டது. என்ன? மேடையில அமர்ந்திருந்த ரேவந்த் ரெட்டி அவர்களை பார்த்து நரேந்திர மோடி அவர்கள் கூறிய வார்த்தை, who is very close to Rahul Gandhi also. நரேந்திர மோடி said, குஜராத்திற்கு நான் எந்த அளவில் பட்ஜெட்களை ஒதுக்கி வருகிறேனோ, எந்த அளவில் அங்க துண்டு செய்து வருகிறேனோ அந்த அளவில் நான் தெலுங்கானாவிற்கும் செய்ய போகிறேன், செய்ய ஆசைப்படுகிறேன். ஆனால் அதற்கு பதிலாக நீங்க நேரடியாக என் பக்கம் மாறிவிட வேண்டும். அதாவது ஒரு காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டரை பார்த்து நரேந்திர மோடி அவர்கள், நான் இதை செய்யறேன், ஆனா நீங்க என் பக்கம் சாய்ந்தால் அதை செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இதை விட கேவலமான சதியை நீங்க பார்த்திருப்பீர்களா என்கிற இந்த கேள்வி அந்த வீடியோ நீங்களே பார்த்து விடுங்க. मैं रेवंत जी से कहूंगा कि 10 साल के शासन में भारत सरकार ने जितना गुजरात को दिया वो मैं आपको देने को तैयार हूं, लेकिन मेरी जानकारी से मैं आपको बता देता हूं कि जैसे ही मैं ऐसा करूंगा आपको जो अभी मिल रहा है वो आधा हो जाएगा. आप जहां पहुंचना चाहते हैं नहीं पहुंच पाएंगे और इसलिए अच्छा है कि मेरे से ही जोड़ो. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சொல்லும் முன்பொரு சரி கோரிக்கை எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவை. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். I will tell Revanth Reddy ji that what I have done for Gujarat in the last 10 years, I will do it for you also. ஆனா நீங்க என் பக்கம் சாஞ்சிருங்க. Just imagine, country's prime minister is trying to bribe opposition political parties chief minister.
எப்படி ஆம் ஆத்மி பார்ட்டி இவர்கள் உடைத்தார்களோ, எப்படி சிவசேனாவை உடைத்தார்களோ, இப்ப எந்த நிலையில் ஏடிஎம்கே இருக்கிறதோ, எப்படி டிஎம்சியோட நிலை இருக்கிறதோ, எந்த அளவில் டிஎம்கேடைய நிலை இருக்கிறது, அனைத்தையுமே ஒவ்வொன்றாக சரிக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி என்டையும் பார்த்து வருகிறது. ஆனால் இந்த இடத்தில் தான் ராகுல் காந்தி மற்றும் கர்கேவுடைய பிளான் மிக பெரிய அளவில் சக்சஸ் ஆகியிருக்கிறது தமிழ்நாட்டில். கர்கே அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், தென்னிந்தியாவை சார்ந்த ஒரு தலித் லீடர். அவருடைய சாணக்கியத்தனம் மற்றும் ராகுல் காந்தியுடைய பாப்புலாரிட்டி ரெண்டுமே சதன் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய அளவில் தன் பக்கம் மாற்ற தொடங்கி இருக்கிறது. இந்த இடத்தில் தான் நரேந்திர மோடி மற்றும் நாயுடு அவர்களுடைய ஒரு பதற்றம் வெளிவருகிறது. நாயுடு 2029 வரை சீஃப் மினிஸ்டராக இருப்பதா, அல்ல தன்னுடைய பதவியை தன்னுடைய மகன் நாரா நாயுடு கையில் கொடுப்பதா என்கிற அந்த குழப்பம் மட்டுமல்ல, 2029 தன்னை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக எப்படி முன்வைக்கலாம் என்கிற அந்த வேலையை அவர் பார்த்து வருகிறார். ஆந்திர பிரதேசத்தில் மீண்டும் ஒரு முறை 2029 நான் தான் சீஃப் மினிஸ்டராக என்கிற அந்த கேள்வியும் அவருக்கு வருகிறது. ஏன்னா அவருடைய ஒரே ஒரு நோக்கம் தன்னுடைய மகனை சீஃப் மினிஸ்டராக பதவியேற்க வைத்து தான் மத்தியில் போய் அமர வேண்டும், முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அவர் தன்னை எடுத்து வைக்கிறார். ஆனால் இந்த இடத்துல சந்திரபாபு நாயுடு எந்த இடத்தை அவர் விட்டிருக்கிறார் என்று நீங்க பார்த்தீர்கள்ல, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, இப்போ தமிழ்நாடு, டிடிவி விஜயுடன் சேர்ந்து பிஜேபியுடைய அலை. இப்போ பதற்றம் எதற்காக? இப்போ பிஜேபியிலிருந்து வெளிவந்தால் சந்திரபாபு நாயுடு மீது இருக்கக்கூடிய ஏராளமான இடி கேசஸ், சிபிஐ கேசஸ், ஐடி கேஸ் அனைத்தையுமே அவர்கள் தொடர்ந்து பிஜேபி ஏற்கனவே ஒரு 6 மாதங்கள் சிறையில் இருந்து வெளிவந்த நபர் தான் சந்திரபாபு நாயுடு மீண்டும் சிறைக்கு செல்ல ஆசைப்படவில்லை. இதற்கிடையே தன்னுடைய மகனான நாரா கையில் இந்த ஆட்சியை ஒப்படைத்து விட்டு தான் பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு செக்கர்மேட் வைக்கலாம் என்கிற அந்த ஆசையில் சந்திரபாபு நாயுடு இருக்கும்போது எப்படி நிதிஷ்குமார், எப்படி ஏஐடிஎம்கே அதன்படி என்னையும் இவர்கள் மாற்றி விடுவார்களா என்கிற அந்த கேள்வி இவர்கள் பார்த்து இருக்கிறார்கள். அதாவது he has been trapped என்கிற இந்த விஷயம். சந்திரபாபு நாயுடு அவருடைய உள்மனது என்ன கூறுகிறது? இந்த நிமிடத்திலேயே நான் பிஜேபியிலிருந்து வெளியேற வேண்டும். காரணம் டீலிமிட்டேஷன் மற்ற விஷயங்களை வைத்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது பிஜேபியுடன் யாரெல்லாம் 2029 வரை இருக்கிறார்கள், முக்கியமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அவர்களுக்கு எந்த விதமான பலனும் எந்த விதமான வெற்றியும் கிடைக்காது என்கிற விஷயத்தை அவர்களும் புரிந்து கொண்டார்கள். முக்கியமாக ஆந்திர பிரதேசத்தை பாருங்கள், 16 எம்பிக்கள் சந்திரபாபு நாயுடு, டிடிபி மற்றும் பவன் கல்யாணுடன் ஒரு 2 எம்பிக்கள், மொத்தம் 18. இப்போ பிஜேபியும் மிகப்பெரிய அளவில் சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக வருவ தயாராகல. ஆனால் அவர்கள் எடுத்து வைத்த இன்னொரு விஷயம், பவன் கல்யாணை ஒரு ஹிந்துத்வா ஃபேஸ் ஆக ஆந்திராவில் எடுத்து வைக்க தொடங்கி விட்டார்கள். இதுவும் சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக தான் போகிறது. அப்படி பவன் கல்யாண் அவருக்கு பின்னாடி பிஜேபி இருந்தால் பிஜேபி எதை வேணாலும் சாதிப்பார்களே. பிஜேபி எந்த இடத்திலும் அவர்கள் இறங்க தயங்க மாட்டார்களே. அப்போ சந்திரபாபு நாயுடு தன்னுடைய பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஆசைக்காக தன்னுடைய கிரவுண்டை விட்டு வெளியேற விட வேண்டாம் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் எடுத்து வைக்கிறார். அதாவது அவருடைய 1-2 அல்ல, பல ஃபைல்ஸ்கள் மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. அதற்கும் அவர் பயப்படுகிறார். ஆனால் உள்மனதில் நீங்க பார்த்தீர்கள்னா எப்படியாவது 2 விஷயத்தை அவர் சாதிக்கணும். ஒரு பக்கம் நாரா அவருடைய மகனை சீஃப் மினிஸ்டராக, இன்னொரு பக்கம் தன்னை பிரைம் மினிஸ்டராக ப்ரொஜெக்ட் செய்வது மட்டும்தான் அவருடைய அடுத்த நகர்வாக இருக்க போகிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்ல, சந்திரபாபு நாயுடு அவருக்கு எதிராக ஆந்திராவில் வேற யாருமே இப்போதைக்கு கிடையாது. டிடிபி இல்ல, 135 எம்எல்ஏக்கள், ஆந்திராவுடைய மொத்த ஸ்ட்ரென்த் 175 அசெம்பிளி மெம்பர்ஸ், அதுல இருந்து 134. அப்போ நாரா லோகேஷோடைய அந்த வழி மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் வரக்கூடிய 2024
2009 தேர்தலும் போது டிடிபியோட நிலை இப்படித்தான் இருக்க போகிறதா என்கிற இந்த கேள்வி நீங்க கேட்டீர்கள்னா, ஜெகன்மோகன், பவன் கல்யாண் வித் பிஜேபி அலையன்ஸ் மற்றும் காங்கிரஸ், இந்த மூன்றையுமே சந்திரபாபு நாயுடு போட்டியிட வேண்டும். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியுடைய, மல்லிகார்ஜுன் கர்கேவுடைய இன்னொரு பிளான் பி, விஜயுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிச்சயமாக ஆந்திராவிலும் இருக்கிறது. ஏராளமான விஜய் ரசிகர்கள் ஆந்திராவிலும் இருக்கிறார்கள். இப்போ ராகுல் காந்தி பல்வேறு டாப் லீடர்ஸ்கள், பல்வேறு டாப் ஆக்டர்ஸ்களிடம் பேச்சுவார்த்தையில் இறங்கி இருக்கிறார். 2029க்கு முன்னாடி விஜய் அவர்கள் போன்றே இன்னொரு நடிகரை ஆந்திராவில் இறக்கிவிட்டு ஆந்திராவுடைய அந்த ஆட்சியையும் கவிர்க்க வேண்டும் என்கிற கேள்வி. தெலுங்கானா, கர்நாடகா 2023 பிஜேபி கையில் வந்து விடுமா? கிடையாது. இதற்காக தான் மோடி அவர்களை தென்னிந்தியாவுடைய பொறுப்பு, அமித்ஷாவை நார்த், யூபி, பஞ்சாப் இங்கே வரக்கூடிய தேர்தலுக்கான பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தேவை. ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு யாருக்கு எதிராக இருக்கிறது? பிஜேபிக்கு எதிராக இருக்கிறது, நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்கிறது. காரணம், ஃபாரின் பாலிசி has been failed, domestic policy has been failed, social policy has been failed, defense policy has been failed. அப்போ இவர்களோட எந்த பாலிசி நீங்க பார்க்கிறீர்கள்? only election policy, vote policy. அதற்காக எதை வேணாலும் செய்யலாம், மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பார்த்து கொள்வோம். ஆன்டி இன்கம்பன்சி என்கிற இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள். பிஜேபிக்கு எதிராக ஒரு மிக பெரிய எஜிடேஷன் தென்னிந்தியாவில் தொடங்கிவிட்டது. அதுக்கான ரிசல்ட்டை தான் நீங்க பார்க்கிறீர்கள். சவுத் இந்தியா, வெஸ்ட் பெங்கால் கிடையாது, சவுத் இந்தியா உத்தரப்பிரதேசம் கிடையாது, பஞ்சாபும் கிடையாது, ஹரியானாவும் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் மகாராஷ்டிராவும் கிடையாது. RSS உடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவும் கிடையாது. தென்னிந்தியா, the 5 southern states, இவர்களை நீங்க ஏமாற்றவும் முடியாது, இந்த கோட்டையை உங்களால் உடைக்கவும் முடியாது. இதனால்தான் நரேந்திர மோடி மற்றும் சந்திரபாபு நாயுடு 2 பேருமே பதற்றத்தில் இருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.